இந்த நாளிலேயும் கூட உங்களோடு கூட ஐக்கியப்பட முடியாது தேவன் கொடுத்த நல்ல இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டுமாய் தேவன் நம்மை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். மியான்மார், தாய்லாந்து போன்ற இடங்களிலே பயங்கரமான பூகம்பம், அழிவுகள் ஏற்பட்டு மக்கள் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி நாட்களுக்குரிய அடையாளங்கள் நிறைவேறி வருகின்றன. ஆகவே நாம் அதை மனதிலே கொண்டு ஆண்டுடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டியிருக்கிறது. இந்த நாளிலேயும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு திருப்போம். யோவான் என சுவிசேஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்ததை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தவர்கள் தேவதூதர்கள். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார், முன்னணியிலே சுற்றிருக்க காண்பிக்கிறார் என்று லூக்கா சுவிசேஷத்திலே நான் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில். அது குழந்தை. ஆனால் முழுமையான இயேசு கிறிஸ்துவை, வளர்ந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் யோவான் ஸ்நானகன். ஏன் நாம் யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், யோவான் அப்போஸ்தலன் என்று இன்னொருவர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர். ஆனால் இவர் இயேசுவுக்கு முன்பு இருந்தவர், இயேசுவை விட பெரியவர் யோவான் ஸ்நானகன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிமுகம் செய்தார் என்பதை நாம் பார்ப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி அறிமுகம் செய்தார்? அவர் அறிமுகம் செய்த விதத்திலே நாம் அவரை அறிந்திருக்கிறோமா? அதைத்தான் நாம் இந்த வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். யோவான் என்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யோவான் இயேசுவை பார்த்து அவர் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எப்படி அந்த முடிவுக்கு வந்தார், எப்படி அவரை அறிந்து கொண்டார் என்பதை நாம் பின் வசனங்களிலே வாசிக்கிறோம். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன் என்கிற அந்த ஒரு வாசகத்திலே எவ்வளவோ அர்த்தம் புதைந்துள்ளது. ஏனென்றால் யோவானுடைய தாயார் எலிசபெத்தும் மரியாளும் உறவினர்கள். மரியாள் கர்ப்பவதியான பொழுது எலிசபெத்தை பார்க்க சென்றார்கள். அப்பொழுது எலிசபெத்தினுடைய வயிற்றில் உள்ள குழந்தை யோவான் பரிசுத்த ஆவியினாலே துள்ளியது என்று நாம் வாசிக்கிறோம். அவை கண்டிப்பாக இருவரும் ஒருவர் சிறு வயதிலிருந்தே அறிந்திருப்பார்கள், உறவினர்கள். ஆனால் இங்கே அவர் நானும் இவரை அறியாதிருந்தேன் என்று சொன்னால், இவர் எனக்கு தெரியவே தெரியாது என்று அவர் சொல்லவில்லை. நானும் இவரை இன்னார் என்று அறியாதிருந்தேன், என்னார் என்று நாம் பின் வசனங்களிலே வாசிக்கிறோம். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றார். இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணினார். ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலேயே இந்த யோவான் ஸ்நானகனை குறித்த தீர்க்க தரிசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம். இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் என்பது ஒரு புது சதாப்தத்தின் ஆரம்பமாக இருக்கிறது, அல்லது ஒரு புது உடன்படிக்கையின் ஆரம்பமாக இருக்கிறது. 39 அதிகாரங்கள் பழைய உடன்படிக்கையின் அதிகாரங்களைப் போல இருக்கிறது. அதிலே நாம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவி பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இந்த வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அதே தான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமா இருக்கிறேன். அவருக்கு அதுதான் அறிமுகம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகனை ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார். மிகப்பெரிய ஒரு ஊழியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பரலோகத்திலிருந்து வருகிறார், தேவகுமாரனாய் வருகிறார், இரட்சகராய் வருகிறார், அவர் மகிமை நிறைந்தவராய் வருகிறார். அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஊழியத்தை யோவான் ஸ்நானகனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆகவே அதே வசனங்களை நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம்.
பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். அதை நாம் லூக்கா 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்திலே, லூக்கா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், காரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் என்று சொல்லி இந்த யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே. இப்பொழுது நாம் யோவான் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துக்கு வருவோம். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். இவர் மேல் தங்கினதை கண்டேன். ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தால் the Holy Spirit will remain on him என்று வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நானும் இவரை அறியாதிருந்தேன். 2 முறை சொல்லுகிறார். 31ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், 33ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், நானும் இவரை அறியாதிருந்தேன். எந்த விதத்திலே அறியாதிருந்தேன் என்பதை கீழே விளக்கி சொல்கிறார். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். யார் மேல் ஆவியானவர் இறங்கி தங்குவதைத்தான் ஆங்கிலத்திலே ரிமைன் என்று நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மீது வருவார், ஒரு வேலையை செய்து முடித்த உடனே போய்விடுவார். யார் மீதும் அவர் தங்கி இருக்கவில்லை. ஏனென்றால் யாருடைய உள்ளமும் பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்படவில்லை. முதல் நபர் சுத்தமான ஒரு இதயத்தோடு வந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் மீது தங்கி இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இங்கே ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து யார் மீது தங்கி இருக்கிறதை நீ பார்க்கிறாயோ அவரே தேவனுடைய குமாரன். இப்பொழுது நாம் லூக்கா என சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா என சுவிசேஷத்திலே எப்படி யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவானை குறித்து கேட்கிறார்கள், இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களிலே யோசனையாய் இருக்கையில், யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று அறிமுகப்படுத்துகிறார். இப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோமா? கிரைஸ்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பேப்டைசர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டபடினாலே நம்மையும் அவர் அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவினாலே அக்கினினாலே அபிஷேகிக்கிறவராக அறிந்து கொண்டபடினாலே தான் இயேசு கட்டளையிட்ட உடனே அவர்கள் எல்லாரும் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் இயேசு அந்த நோக்கத்திற்காக வந்தார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெறும் இரட்சகராக மட்டும் அறிந்திருக்கிறோமா? பாவத்தை மன்னிக்கிறவராக மட்டும் அறிந்திருக்கிறோமா? ஆசீர்வதிக்கிறவராக மட்டும் அறிந்திருக்கிறோமா? அல்லது பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறவராய் நாம் அறிந்திருக்கிறோமா? இந்த வழியை நாமே கேட்டு பார்ப்போம். அப்படியே நாம் யோவான் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எப்படி மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் மிக முக்கியமான அதிகாரங்கள். இயேசுவே மலையிலே ஏறி சொற்பொழிவாற்றினார், மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல ஃபைனல் டிஸ்க்ளோஷர் யோவான் 14, 15, 16, 17 4 அதிகாரங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக அவர் பிரசங்கித்த பிரசங்கம், அவர் ஏறெடுத்த ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. ஆகவே இதுவும் முக்கியமான ஒரு பகுதி. நம் ஒவ்வொருவரும் இந்த 4 அதிகாரங்களையும் நாம் வாசித்து தியானிப்பது அவசியமா இருக்கிறது. அதுல என்ன கருத்து, என்ன செய்திகளை ஆண்டவர் சொல்ல வருகிறார், என்ன ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்க வருகிறார்
அதை நாம் பெற்றிருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லது. யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆகவே இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. நாம் இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த வசனம் காரணமாக இருக்குமா? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை, சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று ஒருவேளை நம்மை பார்த்து சொல்லப்படுமா? அப்போஸ்தலர்களே நான் வாசிக்கிறோம் 19ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன். 19ஆம் அதிகாரம். அங்கே சில சீஷர்கள் இருந்தார்கள். அவர்களை பார்த்து பவுல் கேட்கிறார். 2ஆம் வசனம். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றால் அதற்கு யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்று சொன்னார்கள். ஆகவே நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கு கேட்ட ஞானஸ்நானத்தை கொடுத்தானே. அதை கேட்டபோது அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அநேகர் இதை குறித்து இந்த வசனத்தை வைத்து ஒன்லி ஜீசஸ் என்று சொல்வார்கள். இல்லை, பிதா குமாரன். இந்த குமாரன் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராக இருந்தார்கள். பார்த்தீர்களா, ஒரு சில வசனங்களுக்கு பின்பாக அவர் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் 2ஆம் வசனத்திலே அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாததற்கு என்ன காரணம் என்றால் பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. இந்த வசனத்தையும் அப்போஸ்தலர் 19:2 யோவான் 14:17 நீங்கள் பொருத்தி பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். உலகம் பரிசுத்த ஆவியானவரை அறியாமலும் காணாமலும் இருக்கிறபடினாலே பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் உள்ள 12 சீஷர்கள், இவர்கள் இயேசுவின் சீஷர்கள் அல்ல, இயேசு சீஷர்கள் தான். அந்த 12 சீஷர்கள் அல்ல, வேறு 12 சீஷர்கள். இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் நாங்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை கேள்விப்படவே இல்லை என்றார்கள். ஆகவே இந்த நாளிலே நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அநேக சமயங்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நாம் சொல்ல முடியுமா அவரை நாம் அறிந்திருக்கிறோம் என்று? எதற்காக தேவன் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? அவரை அறியாமலும் காணாமலும் இருக்கிறபடினாலே அவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற இந்த உலகம், அந்த உலகத்தோடு கூட நாமும் போய்விடக்கூடாது. ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்களும் அறியவில்லை, காணவில்லை, அதை பற்றி கேள்விப்படவில்லை, அவ்வளவு சீரியஸாய் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்று நாம் சொல்லுவோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அறிமுகம் செய்யும் பொழுதே எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்றுதான் அவர் அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறார். இங்கே நாம் 14ஆம் அதிகாரத்திலே மேலே நாம் வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்திலே இயேசு சீஷர்களுக்கு சொல்லுகிறார், என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். 3.5 வருடங்கள் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட இருந்தார். அந்த 3.5 வருடங்கள் எவ்வளவோ காரியங்களை சீஷர்கள் இயேசுவிடத்திலே கேட்டார்கள், இயேசுவும் கொடுத்து கொண்டேதான் இருந்தார். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? புதிதாய் ஒன்றை சொல்லுகிறது போல இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். எதை குறித்து இங்கே என்ன சொல்லுகிறார் என்று நமக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மீண்டுமாய் கீழே வாசிக்கிறோம், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன், என் பிதா மகிமைப்படும்படியாக. நான் இப்பொழுது ஒன்றை கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? பரிசுத்த ஆவியானவரை கேட்கிறேன். ஆகவே இந்த மேலே உள்ள வசனம் கீழே உள்ள வசனங்களை நீங்கள் தொடர்புபடுத்தி பார்த்தால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதே போலத்தான் லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம், அங்கேயும் கேளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். 9ஆம் வசனம், லூக்கா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள்,
தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். காணாமலும் இருக்கிறபடியால் இங்கே தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எதை பெற்றுக்கொள்கிறான்? எதை கண்டடைகிறான்? எது அவனுக்கு திறக்கப்படுகிறது? உங்களை தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்பொழுது ஒருவர் வாசிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். மேலிருந்து வாசிக்கிறார், 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறார். அந்த கதையோடு கூட அந்த சகோதரனுக்காக அப்பத்துக்காக கதவை தட்டுகிறான் அல்லவா, சிநேகிதனுக்காக. அதிலிருந்து ஒருவர் வாசிக்கிறார். வாசித்து 12ஆம் வசனம் வரை வாசித்து விட்டால் அவர் என்ன நினைக்க தோணும்? எது வேண்டுமானாலும் இப்படிதான் நாம் கேட்க வேண்டும். பொருளாதார ஆசீர்வாதம், வேலை, அல்லது மாப்பிள்ளை, அல்லது பெண், அல்லது ஒரு வீடு, அல்லது வஸ்திரம், அதைத்தான் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் 13ஆம் வசனத்தை வாசித்தால்தான் எதை ஆண்டவர் கேட்க சொல்லுகிறார், எதை தேட சொல்லுகிறார், எதை தட்டி 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 பார்க்க சொல்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாக. ஆகவே இந்த லூக்கா 11ஆம் அதிகாரம் 9லிருந்து 13 வசனங்களையும் யோவான் 14ஆம் அதிகாரம் 13லிருந்து 17 வசனங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். பிதா மகிமைப்படும்படியாக நாம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கேட்டிருக்கிறோமா? அநேக சமயங்களில் நாம் மகிமைப்படும்படியாக அபிஷேகத்தை கேட்டிருக்கிறோம். நான் சபையில சாட்சி சொல்லணும், எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும், நம்முடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் பரிசுத்தான அபிஷேகத்தை கேட்கிறோம். ஆகவே நாம் பெற்றுக்கொள்ளாது இருக்கிறோம். ஆனால் இங்கே குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நீங்கள் கேளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் இன்னமாய் போதுமான அளவு மகிமைப்படுத்த முடியல ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு உம்முடைய அபிஷேகத்தை தாங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னை வைத்திருக்கிற இடத்திலே, குடும்பத்திலே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. அதற்கு எனக்கு உம்முடைய ஆவியானுடைய ஒத்தாசை, பலன், உன்னதத்திலிருந்து வரும் பலன் எனக்கு தேவை ஆண்டவரே. பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். சிறிய வட்டத்தில் ஆரம்பித்து வட்டம் பெரிதாய் கொண்டே போகிறது. அது எப்படி சாத்தியம் என்று சொன்னால் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்க வரைக்கும். பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, அப்போஸ்தலர் 1:8 நாம் அதை வாசிக்கிறோம். நாம் யோவான் 16ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அங்கே இயேசு சொல்லுகிறார், 14ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னால் அனாதைகளைப் போல நான் உங்களை விடுவதில்லை. சில சமயத்திலே நாம் அப்படி உணர்கிறோமா நம்முடைய வாழ்க்கையிலே? எனக்கு யாருமே இல்லை, என்னை யாருமே விசாரிப்பதில்லை, என்னை யாருமே கேட்பதில்லை, என்னை யாரும் வந்து பார்ப்பதில்லை. இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் யார் கேட்பார்கள் என்று சொன்னால் அனாதைகள் தான் கேட்பார்கள். ஆகவே நானே எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணி கொள்ள வேண்டும், நானே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், எனக்குரியதை நான் தான் பார்க்க வேண்டும், எனக்கு யார் இருக்கிறார்கள். ஏன் அப்படிப்பட்ட கேள்வி வருகிறது என்று சொன்னால் நீங்கள் இன்னுமாய் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற தேற்றரவாளனை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் நாம் இங்கே வாசிக்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உள்ளத்திலே வரார், நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். நான் போயிட்டா ஒண்ணுமே யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, அதனால உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நான் போனால் பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஏன்? இயேசு போய் தான் அனுப்ப வேண்டும். ஏனென்றால் இயேசு மேலே போய்விட்டால் இயேசுவை நினைத்திருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் மேலே போய்விட்டார். ஏனால் இங்கே வேறு யாருடைய உள்ளத்தில் அவர் இருக்க முடியும்? இப்பொழுது இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தை பிரதான ஆசாரியராக அவர் எடுத்துக்கொண்டு பிதாவுடைய சமூகத்தில் எபிரேயரிலே வாசிக்கிறது போல சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னை விசுவாசிப்பவர்களுக்காக ஆண்டவரே நான் இந்த ரத்தத்தை நான் சிந்திருக்கிறேன். எப்படி பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வருஷந்தோறும் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே அந்த அட்டோன்மெண்ட் குற்ற நிவாரண வழியாக சிந்தப்பட்ட அந்த ஆட்டுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போகிறாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பாடுபட்டு ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தை பிதாவினிடத்தில் எடுத்து சென்று அவர் கேட்கிறார், நவ்
ஃபாதர், யூ கேன் சென்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஏனென்றால் அவர்களுக்காக இந்த ரத்தத்தை சிந்திருக்கிறேன். அவருடைய பாவ கடனை கர்த்தாவே நான் செலுத்தியிருக்கிறேன். என்னுடைய ரத்தமாக சிந்திருக்கிறேன். என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன். நீங்க பரிசுத்த ஆவியானவரை தாராளமாக அனுப்பலாம் என்று சொல்லும் பொழுது, பிதாவான பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானுடைய யுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நெருக்கமாய் நாம் அறிந்திருக்கிறோமா? அவரோடு கூட நாம் பேசுகிறோமா? அவர் நம்மோடு கூட பேசுகிறாரா? அவர் நம்மை தேற்றுகிறாரா? அவர் நம்மை உணர்த்துகிறாரா? இஸ் எ ஹெல்ப்பர். அந்த வார்த்தை மனைவிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கணவனோடு கூட மனைவி எப்பொழுதும் இருக்கிறது போல, தேற்றுகிறது போல. கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம். கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம். மனைவி எப்படி தேற்றுகிறார்கள்? நம்முடைய சபையில ஒரு சகோதரர் இருந்தார். அவருடைய சாட்சியை அவர் பலமுறை நான் கேட்டிருக்கிறேன். அவர் ஒரு தொழிற்சாலை வைத்திருந்தார். பெரிய வெள்ளம் வந்து அவருடைய தொழிற்சாலையும் அதில் உள்ள பொருட்கள், இயந்திரங்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு அவர் எவ்வளவோ கடனுக்குள்ளாக சிக்கிக் கொண்டார். பிறகு அங்கே இந்த இன்சால்வன்சி பெட்டிஷன் வாங்கி குடும்பமாக அந்த ஊரை விட்டு அவர்கள் ஓடிவிட்டார்கள். ஓடி வேறு ஒரு ஊரிலே, ஒரு சிறு பட்டணத்திலே, சிறு ஊரிலே அவர்கள் மறைந்து தங்கியிருந்தார்கள். அப்பொழுது இவர் வேலை தேடி வெளியே போகிறார். போய் சுற்றி சுற்றி பார்த்து வேலை கிடைக்கவில்லை. அவருடைய துக்கம் அதிகரித்தது. வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவிடத்தில் சொல்லுகிறார். வீட்டுக்கு வரும்பொழுதே ஒரு பாட்டில் பாய்சன் வாங்கிவிட்டு வந்து விட்டார். வந்து மனைவிடத்திலேயும், அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகன் ஒரு மகள், சிறிய பிள்ளைகள். மனைவிடத்தில் சொல்லுகிறார், முதலாவது நாம் இந்த குழந்தைக்கு 2 பேருக்கு அந்த ஊத்திடுவோம். முதல் சின்ன குழந்தைக்கு, அப்புறம் பெரியவனுக்கு ஊத்திடுவோம். அதற்கு பிறகு நம்ம 2 பேரும் குடிச்சிட்டு நம்ம செத்துடலாம். வேற வழியே இல்லை. இந்த உலகத்துல வாழ்வது மிக மிக கடினம் என்று பெருமூச்சோடு கூட மனைவிடத்தில் சொல்லுகிறார். அவங்க மனைவி சொல்லுகிறார்கள், ஏங்க நீங்களும் நானும் செத்துடலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது? அதனுடைய எதிர்காலத்தை நாம் ஏன் சிதைக்க வேண்டும்? அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சதுங்க? அந்த குழந்தை வாழ வேண்டாமா? போங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பழத்தையாவது வித்து, நானும் வரேன், பழத்தையாவது வித்து நாம் பிழைக்கலாம் என்று சொல்லி உற்சாகப்படுத்தினார்கள். அன்றைக்கு அந்த பாட்டிலை அவங்க உடைச்சு ஊத்திக்கிட்டாங்க. தற்கொலை எண்ணத்தை விட்டு விட்டார்கள். மனைவி பாருங்கள், எப்படி ஒரு தேற்றவாளனை போல இருந்து, அல்லது 4 பேர் மரித்திருக்க வேண்டும், அந்த மரணத்திலிருந்து அவர்களை விடுவிக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் வேலை கேட்டு போகிறார். ஒரு பெரிய சர்ச். அந்த சர்ச்சில் அதுவரை அவர்கள் ஆண்டவரை அறியவில்லை. அந்த சர்ச்சில் மாடு வச்சுருக்காங்க. அந்த மாடெல்லாம் நீங்கள் மாடை கழுவி விட்டு அந்த சாணியெல்லாம் சுத்தம் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுங்க, நான் ஏதோ உங்களுக்கு கரண்ட் சொல்லி அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த சர்ச்சில் டெய்லி போய் மாடு மேய்ப்பதற்கும் அந்த மாட்டுக்கு புல்லு போடுவதற்கும் இந்த வேலையை அவர் செய்து, சாயந்தரம் வரும்பொழுது ஏதோ கொடுக்கக்கூடிய காசை வைத்து காய் பழங்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருவார். அந்த சர்ச்சில் நான் இருந்த ஊர்லேருந்து ஒரு பெயிண்டர், அவர் வயசான ஒரு தாத்தா, அவர் போய் அங்கே வசனத்தெல்லாம் பெயிண்ட் பண்ணுவார். அப்பொழுது ஒரு வசனத்தையாவது இவருக்கு சொல்லுவார். இவருக்கு சத்தியத்தை சொல்லி அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் ரட்சிக்கப்பட்டு, அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டு, இன்றைக்கு அவருடைய மகன் யூகேல தான் வேலை செய்து கொண்டிருக்கிறான். நல்ல விசுவாசியாக இருக்கிறான். மகளும் திருமணமாகி இருக்கிறார்கள். ஆகவே ஒரு ஹெல்ப்பர், தேற்றரவாளன் என்றால் சாதாரணமாக அல்ல. மனைவிக்கும் அதே பெயர் தான், ஹெல்ப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தை பரிசுத்த ஆவியானவருக்கு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேக சமயங்களில் என்னால் முடியல என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வரலாம். தேற்றரவாளன் கூட இருந்து நம்மை தேற்றுவார். ஆண்டவரே, என்னால் இந்த வாழ்க்கை முடியல, ஆண்டவரே பிரச்சனை எனக்கு தாங்க முடியல, ஆண்டவரே பலவீனம் எனக்கு தாங்க முடியல, ஆண்டவரே சாவை தவிர வேறு வழியே இல்லை என்பது போல உணர்கிறேன், நான் கடைசி கட்டத்துக்கு வந்து விட்டேன் என்றெல்லாம் நாம் அங்கலாய்க்கும் பொழுது இந்த தேற்றரவாளன் அவர் உங்களை தேற்றுவார். இஸ் அ கம்ஃபர்டர். எவ்வளவு அருமையான ஒரு பெயரை பாருங்க. தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்தி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார். இஸ் அ கம்ஃபர்டர். கம்ஃபர்ட், கோட் என்று சொன்னால் பெரிய ஒரு அரண். அந்த அரணை போல இருக்கக்கூடிய ஒரு உணர்வைத்தான் கம்ஃபர்ட் என்ற வார்த்தை அதிலிருந்து தான் வந்திருக்கிறது. கம்ஃபர்ட். ஆண்டவர் உங்களுக்கு அரணாக, ஒரு கோட்டையாக, ஒரு பலனாக, உறுதுணையாக அவர் இருப்பார். எத்தனையோ முறை பவுல் சொல்லுகிறார், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் எவ்வளோ இருந்தது, ஆனாலும் ஆவியானவர் அவர்களை தேற்றி
கொண்டு போகிறார். தேற்றி தேற்றி கொண்டு போகிறார். 17ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம், இந்த உலகம் இப்படிப்பட்ட சத்திய ஆவியானவரை அறியாமலும் காணாமலும் இருக்கிறபடினாலே அவர்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆண்டவர் அநேக காரியங்களை தம்முடைய வார்த்தையில் சொல்லி இருக்கிறார், நாம் கேட்கிறோம். ஆனால் சரியான நேரத்தில் அதை நினைப்பூட்டுவதற்கு நமக்கு தேற்றரவாளன் தேவை. சரியான நேரத்தில் நினைப்பூட்டுவதற்கு, சரியான நேரத்தில் நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு, சரியான நேரத்தில் நமக்கு தீர்மானம் எடுப்பதற்கு ஒரு தேற்றரவாளன் தேவை. இங்கே 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே உங்களுக்கு போதித்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று நாம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சத்திய ஆவியாக அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார், என்னுடைய இதிலிருந்து உங்களுக்கு அறிவிப்பார். இயேசு கிறிஸ்துவின் மகிமை என்ன, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை என்ன, இயேசு எப்படி வாழ்ந்தார், எப்படி சிந்தித்தார், எப்படி பேசினார், எப்படி இறங்கினார், எப்படி கண்டிப்பாக இருந்தார், எல்லாவற்றையும் குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து அநேகரன் சொல்லி இருக்கிறார், ஆனாலும் அதை எடுத்து நமக்கு விளக்கி சொல்லக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆகவே லூக்கா யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், 7ஆம் அதிகாரத்திலே 55ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஸ்தேவானை குறித்து ஒரு சாட்சியை ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். இங்கே அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 7:54, அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவர் எல்லாரும் கையிலே கற்களை எடுத்துக்கொண்டார்கள் எறிவதற்கு. ஆனால் ஸ்தேவன் அங்கே அவரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சம் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். ஆனால் மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவரை திட்டி, அவரை அடித்து, கற்களை எறிந்து அவரை கொன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவராய் இருந்தபடினாலே தன் மீது வரக்கூடிய கற்களை அவர் பார்க்கவில்லை, அதற்கும் மேலாக உள்ள சிங்காசனத்தை அவர் பார்த்தார், வானத்தை பார்த்தார். இயேசு சிங்காசனத்தை எழுந்து நிற்கிறதை பார்த்தார். சிங்காசனம் எல்லாரும் உட்கார்ந்தான் இருப்பார்கள். இந்த ஒரு இடத்துல தான் நான் வாசிக்கிறோம், இயேசு நின்று கொண்டிருக்கிறார் சிங்காசனத்திலே. எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அங்கிருந்து பார்த்து ஆவியானவரை கண்டிப்பாக தேற்றரவாளை அங்கே அனுப்பியிருக்கிறார். ஆகவே தான் அவர் தேவனுடைய மகிமையை பார்க்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அந்த யூதாஸ் மூலமாக வரக்கூடிய அந்த கஷ்டம் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் கேட்டிருக்கிறோம். சகோதரர் ஜாக் அவர்கள் சொல்லுகிறதை, பிதாவே நீர் அனுப்பின பாத்திரம், பிதா அனுப்பின பாத்திரமாக அந்த கஷ்டங்களை பார்த்தார். ஏதோ மனிதர்கள் தன்னை கஷ்டப்படுவதாக பார்க்கவில்லை. திஸ் இஸ் த கப் சென்ட் ஃப்ரம் மை ஃபாதர் என்று பார்த்தார். ஆவியானோட ஒத்தாசையினால் தான் அது முடியும், இல்லாவிட்டால் அது முடியவே முடியாது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இங்கே ஒரு சகோதரனிடத்திலே, நம்முடைய சபையில ஒரு சபைக்கு பொறுப்பாக இருக்கிறார். அவர் எளிமையான ஒரு சகோதரர். அவரும் இலங்கையிலிருந்து வந்த ஒரு சகோதரர் தான். அவருக்கு மனதில் நிம்மதியில்லை, வேதனை, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சை. ஆனால் யார் தேவன் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆகவே அப்படியே அவர் இரவிலே ஒரு திருவாக நடந்து கொண்டிருந்தார். நடந்து கொண்டிருக்கும்போது ஏதோ ஒரு சபையிலே எல்லாரும் இரவு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அங்கே போனார். அங்கே போய், ஆண்டவரே நீர்தான் உண்மையான கடவுளாயிருந்தால் இந்த இரவு என்னை சந்தியும் என்று அவர் அழுது முழங்கால் போட்டு அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தார். அந்த இரவில் தானே பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பினார். அவர் நிரப்பி வெவ்வேறு அந்நிய பாஷையில் அவர் பேச ஆரம்பித்து விடிந்து விட்டதாம். விழிச்சு பார்க்கிறார், அதிகாலையிலே வெளிச்சம் வந்து விட்டது. எப்படி அவருடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார். ஆச்சரியப்பட்டேன்.
தேவன் பட்சபாதம் உள்ளவரே அல்ல. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படுகிறது, தேடுகிற எவனும் கண்டடைகிறான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியினாலே பவுல் நிரப்பப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். நீ பார்வையடைபடிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படிக்கும் ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அனனியா அங்கே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்றால் அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். 38ஆம் வசனம் 10. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவுக்கே அபிஷேகம் தேவைப்பட்டது என்று சொன்னால், நீங்களும் நானும் இயேசுவை விட ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த அபிஷேகம் தேவையில்லை என்று சொல்ல முடியும். Are we stronger than Jesus? No. So how much more we need the anointing? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். That life is possible for us. We can deliver people. நாம் கஷ்டத்தில் இருக்க மக்கள் விடுதலையாக்க முடியும். நன்மை செய்கிறவர்களாய் நாம் சுற்றி திரிய முடியும். எப்பொழுது என்று சொன்னால், தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணும் பொழுது. 11ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பர்னபாசை குறித்து வாசிக்கிறோம். பர்னபா அவர் நல்லவரும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவருமாய் இருந்தார். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்படுவதற்கு என்ன காரணம்? இவர் பரிசுத்த ஆவியினாலையும் விசுவாசத்தினாலையும் நிறைந்திருந்தார். நாமும் நிறைந்திருக்கும் பொழுது அநேகர் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட முடியும். கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய சகோதரர் நம்முடைய மத்தியில் இருக்கலாம். ஆனால் நாம் ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அவர்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட முடியும். அவர்கள் மனம் திரும்ப முடியும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே 52ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13:52 சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். நாம் பரிசுத்த நிரப்பப்படுவதற்கு அந்நிய பாஷை அடையாளமா இருக்க தேவையில்லை. ஏனென்றால் அதை கொரிந்தியரிலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு சரித்திர புத்தகம். அதிலிருந்து நாம் உபதேசங்களை ஃப்ரேம் பண்ணக்கூடாது. கொரிந்தியரிலே நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் என்னென்ன வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று நாம் அங்கே வாசிக்கலாம். அற்புதங்கள், குணமாக்கும் வரங்கள், ஊழியங்கள், ஆளுகைகள், பலவித பாஷைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். பலவித பாஷைகள் சொன்னால் அந்நிய பாஷைகள் சொல்லலாம். ஆனால் 29ஆம் வசனம், எல்லாரும் அப்போஸ்தலர்களா? இல்லை. எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? இல்லை. எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? இல்லை. எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா என்று சொன்னால், ஒரு சிலருக்கு தேவன் ஆண்டவர் இந்த வரத்தை கொடுக்கிறார். ஒருவேளை அந்நிய பாஷை வரத்தை அநேகருக்கு கொடுக்கலாம். கேட்பது நம்முடைய கடமை. ஆண்டவரே எனக்கு தாரும். ஏனென்றால் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தேவனை நோக்கி நாம் பேசுகிறோம். ஆண்டவர் அந்த வரம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நான் பக்தி விருத்தி அடைய விரும்புகிறேன். பவுல் சொல்லுகிறார், உங்களை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமான பாஷையில் நான் பேசுகிறேன் என்று சொல்கிறார். அதிகமாக பக்தி விருத்தி அடைந்த ஒரு மனுஷன். ஆண்டவரே இந்த வரத்தை எனக்கு தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். சூப்பர் வசனம். தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து சாட்சி கொடுக்கிறார். எதற்கு சாட்சி கொடுக்கிறார்? உங்கள் இருதயத்தில் உண்மையாய் நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள், உங்கள் இருதயம் உண்மையாலுமே தாகமாய் இருக்கிறது, உங்கள் இருதயம் வாஞ்சிக்கிறது என்பதற்கு அத்தாட்சியாக அதான் நீங்க வாசிக்கிறோம். இருதயங்களை அறிந்திருக்கிறவர், ஒன் ஹூ நோஸ் த ஹார்ட். அவர் தேவனத்தில் நான் மறைக்க முடியாது. ஆண்டவரே நீங்க எனக்கு மட்டும் தான் நீங்க தரல. ஆண்டு சொல்லுவார், ஐ நோ யுவர் ஹார்ட், ஐ நோ யுவர் ஹார்ட். உன் இருதயம் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு வாஞ்சை இல்லை. ஏதோ கேட்டாய், பேருக்காக கேட்டாய், ஆனால் வாஞ்சையோடு கேட்கவில்லை, தாகத்தோடு கேட்கவில்லை. தாகமாயிருக்கிறவர்களே வாருங்கள். தாகமா இருந்தா எவ்வளவு தண்ணி தாகமா இருந்தா எப்படி நம்ம தண்ணிக்காக அலைவோம்? எப்படியாவது தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. நாம் அந்த அளவுக்கு தாகத்துக்குள்ளாய் நாம் போனதில்லை, அந்த அனுபவத்துக்குள்ளாய் போனதில்லை. ஆனால் வனாந்தரத்தில் நடக்கிறவர்களுக்கு தெரியும் அந்த தாகத்தினுடைய அந்த ஒரு ஏக்கம். ஆகவே ஆண்டவரே எனக்கு தேவை, ஆண்டவரே
இருதயத்தை அறிந்திருக்கிறவர் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திரது போல அவர்களுக்கும் தந்து அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆகவே அநேகருக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுக்கிறது, பரிசுத்த ஆவி நிறைக்கிறது. இன்னொரு நோக்கம் இருக்கிறது. தேவன் அவர்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். அல்லது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் God approves them. God approves the heart's desire. God approves the heart's longing. இருதயத்தினுடைய அந்த ஏக்கத்தையும் தாகத்தையும் பசியையும் தேவன் பார்த்து, ஓ இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவனா, இவனுக்கு நான் கொடுத்து விடட்டும் என்று சொல்லி அவர் கொடுத்து விடுகிறார். இன்றைக்கும் தேவன் அநேகரை ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நான் ஆண்டவரிடத்திலே, எனக்கு ஆண்டவரே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியல, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியல, ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், என்னை அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே என்று உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு ஏக்கம் கேட்டுக்கொண்டே இருந்தேன். வாலிப நாட்களிலே நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது, 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது, நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை நிரப்பினார். ஆனால் 3 வருடங்கள் ஆனது, ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் தேவன் எப்படி என்னை தேற்றினார் என்றால், நான் ஜெபித்து எனக்கு கிடைக்காது என்று சோர்ந்து போய் நான் பின்வாங்குகிறவனாய் போய்விட்டேன். ஆனால் ஆண்டவர் ஒருமுறை உணர்த்தினார், பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உனக்கு இருக்கக்கூடிய கரிசனை பெரிதா, எனக்கு இருக்கக்கூடிய கரிசனை பெரிதா என்று ஆண்டவர் கேட்டார். ஆண்டவத்தில் சொன்னேன், ஆண்டவரே உங்களுடைய கரிசனை தான் பெரியது. அது எனக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு விடுதலை கொடுத்து விட்டது. அன்றிலிருந்து நான் அபிஷேகத்தை தாரும் என்று கேட்கிறதுக்கு பதிலாக, ஆண்டவரே என்னை அபிஷேக போறபடினா நமக்கு நன்றி ஆண்டவரே என்று நான் தேங்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். விசுவாசம் வந்து விட்டது. ஆண்டவர் பேசின அந்த ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் போட்டார் நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருந்தேன். இன்னொரு முறை நான் ரோட்டில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சபையில ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அந்த காலத்திலே வல்லமையான ஒரு பிரசங்கியார். அவர் நீதிமொழிகளிலிருந்து உள்ளே நான் போய் உட்காருகிறேன். இந்த வசனத்தை எடுத்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீதிமொழி 20:21. ஆரம்பத்தில் துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. அப்பா ஆண்டவரே, நான் கேட்டோடனே நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அது முடிவில் ஆசீர்வாதமா இருந்திருக்காது ஆண்டவரே. நீங்க துரிதமா நீங்க கொடுக்கல ஆண்டவரே. நீங்க என்னை வெயிட் பண்ண சொல்றீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எப்படி ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. அவ்வளோ பெரிய ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் எனக்கு கொடுத்தது. ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம். எதையும் நம்ம கேட்ட உடனே கிடைச்சிருச்சுன்னா அதோட மதிப்பே நாம் உணராமல் போய்விடுவோம். ஆனால் கேட்டு 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 அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். யோவானின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். அந்த நாட்களிலே பஸ்கா பண்டிகை வரும். அந்த பண்டிகைக்கு இயேசு போகிறார். 7ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 8ஆம் வசனம், நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்று ஆண்டவர் கலிலேயாவில் தங்கிவிட்டார். அப்பொழுது பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். அதற்கு பிறகு இயேசு பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். இப்பொழுது பொதுவாக அந்த நாட்டிலே 7 நாட்கள் பண்டிகை கொண்டாடுவார்கள். ஒருவேளை இயேசு 3ஆம் நாளிலே அல்லது 4ஆம் நாளிலே போயிருப்பார். ஏனென்றால் ஆண்டோடைய ஊழியம் அங்கே கடைசி நாளிலே தான் இருக்கிறது, முதல் நாளிலே இல்லை. ஆகவே இயேசு அப்படி போயிருக்கிறார். போய் அங்கே ஆண்டவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தார்கள். ஆண்டவர் பேசுகிறார். அங்கே பேசிவிட்டு பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே 37ஆம் வசனம், இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு வருகிறார். சத்தமிட்டு சொல்லுகிறார். பண்டிகை முதல் நாள்ல வந்து ஆண்டவரை தரிசித்து விட்டு ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து அவரை ஆராய்ச்சி விட்டு போய்விட்டார்கள். சில பேர் 2 நாள் வரைக்கும் இருந்துட்டு போயிட்டாங்க. சில பேர் 3 நாள் இருக்கும், அப்பாடா போதும் நமக்கு ஆசீர்வாதம் என்று போய்விட்டார்கள். சில பேர் 7ஆம் நாளிலேயும் போய்விட்டார்கள். ஆனால் பண்டிகை முடிந்த உடனே சில பேருக்கு இன்னும் அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது போல அவர்களுக்கு ஒரு உணர்வு இல்லை. ஆண்டவரே, நீ ஆசீர்வாதத்தாலே நம்ம விட மாட்டேன் ஆண்டவரே, ஏதோ நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அவங்களுக்கு என்ன கேட்கணும்னே தெரியாது. ஆனா அவங்க இன்னும் அங்கேயே இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் கடைசி நாளில் நின்று சத்தமிட்டு, இன்னும் நீ தாகமா இருக்கியாப்பா? ஆண்டவர் மீது உனக்கு தாகம் இருக்கிறதா? தேவபக்தியுள்ள வாழ்க்கை மீது தாகம் இருக்கிறதா? நீ வந்து என்னத்திலே பானம் பண்ணு, நான் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறேன்
என்று அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அறிமுகப்படுத்தினார். அதே போல நாம், ஆண்டவரே நான் எல்லாம் செய்றேன், ஆனாலும் எனக்கு திருப்தி இல்லை ஆண்டவரே, எனக்கு நிறைவில்லை ஆண்டவரே, எனக்கு நீர் வேண்டும், நீர் கொடுக்கக்கூடிய ஆவியானவர் எனக்கு வேண்டும், அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும். லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கும் வரை எருசலேமிலே காத்திருங்கள் என்று சீஷர்களுக்கு சொன்னார். கிட்டத்தட்ட 500 பேர் இயேசுனுடைய இரண்டாம் அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். உயிர்த்தெழுந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது 500 பேருக்கும் அதிகமான பேருக்கு அவர் காட்சியளித்தார். கண்டிப்பாக அந்த 500 பேருக்கும் அதிகமான பேருக்கு எருசலேமிலே போய் காத்திருங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லி இருந்திருப்பார். ஆனால் எத்தனை பேர் வந்தார்கள்? அந்த முதல் மாடியில ஒருவேளை 500 பேர் குடியிருப்பார், 400 பேர் குடியிருப்பார்கள். ஆனால் கொஞ்சம் நாளாக பிரதர் கொஞ்சம் ஒர்க் இருக்கு பிரதர், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் பதிவு பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ரேஷன் கடைக்கு போகணும், சூப்பர் மார்க்கெட் போகணும் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பேராக போய் 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 500லேருந்து இப்பொழுது எப்படி எவ்வளோ பேர் வந்து விட்டார்கள் சொன்னால் 120 பேர் வந்து விட்டார்கள். ஆனால் அந்த 120 பேர் கடைசி நாள் வரை காத்திருந்தார்கள், அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். இப்போ இவங்க வெளியே போய் சொல்லுவாங்க, நாங்கள் அபிஷேகம் பெற்றோன்னு, ஐயோ நான் வந்து கொஞ்ச நாள் தான் இருந்து அவங்க போயிட்டேனே, எனக்கு கிடைக்காம போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம்? அவர்கள் காத்திருக்கவில்லை, அந்த விசுவாசம் இல்லை, அந்த தேவனிடத்திலே எப்படியாவது எனக்கு வேண்டும் என்றதான அந்த ஒரே நோக்கம் அவர்களுக்கு இல்லை. கிடைத்தால் பரவாயில்ல, கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்க மாட்டார். ஆகவே இந்த நாளிலே நாமே ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையாலுமே நாம் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? தேவைதானா? உலகம் அவர்களை அறியாமலும் காணாமலும் இருக்கிறபடினாலே பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி இயேசு நம்முடைய மத்தியிலே நம்மை குறித்தும் அப்படி சாட்சி கொடுப்பாரா? அல்லது இருதயங்களை அறிந்திருக்கிறவர் என்று நாம் வாசித்தோம். யோவான் சுவிசேஷத்திலே அப்போஸ்தலர் 15:8 வாசித்தோம். இன்னொரு கண்டிஷன் அப்போஸ்தலர் 5:32 நான் வாசிக்கிறோம். இதோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 5:32 கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி என்று வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் என்று மேலே நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் என்று சொன்னால், இங்கே ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்து என்று வாசிக்கிறோம். 27ஆம் வசனத்திலே ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அவர்களை நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, இதிலே பேதுரும் இருக்கிறார், என்ன சொல்கிறார்? நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அதற்கு என்ன பேதுரு சொல்கிறார்? இப்பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை நிமித்தமாய் பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட முடியும், கொல்லப்பட முடியும், தண்டனை கொடுக்கப்பட முடியும். ஆனாலும் துணிந்து பேதுரு சொல்கிறார். ஏனென்றால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார். வேலைக்காரிக்கு முன்பாக பயந்த பேதுரு இப்பொழுது ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்கிறார் என்று பாருங்கள். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவமன்னிப்பு மருள்வதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலும் உயர்த்தினார். இதான் அவர்களை கீழ்ப்படிதல். மனிதர்களுக்கு கீழ்ப்படிதலை பார்க்கலாம். சாதாரண மனிதர்கள் அல்ல, ஆலோசனை சங்கம், அன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைகோர்ட், உங்களுக்கு கீழ்ப்படிதலை பார்க்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படிதல் நல்லது, அவசியம், நல்லதல்ல அவசியம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை பார்க்கும் பொழுது தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு பரிசுத்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆகவேதான் இங்கே வாசிக்கிறோம், தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே, நான் எப்படியாவது நான் உமக்கு கீழ்ப்படிய வேண்டும். எந்த கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும், ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த இருதயத்தை தேவன் பார்க்கும் பொழுது அந்த இருதயத்தை தேவன் தம்முடைய ஆவியினாலே நிரப்புகிறார். ஆகவே இந்த நாளிலே நமக்குள்ளாக ஒரு தாகம் உண்டாகட்டும், ஒரு ஏக்கம் உண்டாகட்டும். ஆண்டவரே, என்னை அபிஷேகித்து அருளும். ஆண்டவரே, தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் தந்த இந்த வாக்குத்தத்தமானது சமீபத்தில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, தூரத்தில் உள்ள யாவருக்கும், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். யோவேல் 2:29 வாசிக்கிறோம், மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க சொல்வார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், கடைசி நாட்களிலே வாழ்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்களுக்குரியது. கர்த்தாவே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. நாம் கேட்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும்
பரிசுத்த ஆவியால் நிரப்புவாராக, அபிஷேகிப்பாராக. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து ஆண்டவரே வரும் பலனாலே எங்கள் ஒவ்வொரு நிரப்புவீராக. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று கர்த்தாவே நாங்கள் எபேசியர் 1:4 வாசிக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு மெய்யாகட்டும், எங்களுக்கு நிஜமாகட்டும், உண்மையாகட்டும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அபிஷேகம் தேவை கர்த்தாவே. எங்கள் இருதயத்திலே கர்த்தாவே நாங்கள் வாஞ்சியுள்ளவர்களாய், தாகமுள்ளவர்களாய் உம்மை நாங்கள் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் அபிஷேகம் கர்த்தாவே எங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எல்லா இடங்களும் சாட்சியா இருப்பீர்கள் சொன்னீரே கர்த்தாவே. நாங்கள் உமக்கு சாட்சியா இருக்க விரும்புகிறோம், உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறோம், நன்மை செய்து சுட்டித்திர விரும்புகிறோம், அநேகர் கர்த்தருமாய் சேர்க்கப்பட விரும்புகிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தும், அபிஷேகம் பலப்படுத்தும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவளுடைய தேவைகளை சந்திப்பீராக. வியாதியாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பலங்களை மாற்றி போட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய மகிமைப்படும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.